இந்த பதிவு எதுக்காகனா, தமிழ்நாடு சட்டமன்ற தேர்தலை பொறுத்த வரைக்கும் எந்த கட்சி நியர்லி 40% ஓட்டு வாங்குறாங்களோ அவங்களுக்கு தான் ஆளுங்கட்சி ஆகிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் அதிகம். அப்படிப்பட்ட சூழலில் இப்போதைக்கு திமுகவுக்கு மட்டும்தான் அந்த ஆப்ஷன் இருக்குது. ஏன்னா அவங்கள்ட்ட வலுவான கூட்டணி இருக்குது. அது மட்டும் இல்லாமல் கடைசி 3 தேர்தலில் இந்த கூட்டணியை வச்சு வெற்றியும் பெற்றவங்க இப்போ மறுபடியும் மக்கள் நீதி மையத்தையும் உள்ளே சேர்த்துருக்காங்க. அவருக்கு 1% ஓட்டு கூட கிடையாது. அவருக்கு ராஜ்யசபா எம்பி கொடுத்து டெல்லிக்கு அனுப்பியிருக்காங்க. அப்போனா வெற்றிக்காக என்ன வேணாலும் பண்ணக்கூடிய திமுக கண்டிப்பாக ஏகப்பட்ட ஸ்ட்ராட்டஜிஸை இப்போ யூஸ் பண்ண ஆரம்பிச்சிருப்பாங்க. அது மட்டும் இல்லாமல் மீடியாவும் அவங்க கீழே இருக்குது. இப்படிப்பட்ட சூழலில் அவங்க ஸ்ட்ராட்டஜியை பயன்படுத்தி மறுபடியும் 5 ஆண்டு அவங்க ரூலிங் பார்ட்டியாக வந்துட்டாங்கன்னு வச்சுங்களேன், கண்டிப்பாக சொல்கிறேன், விலைவாசி ஏற்றத்தை அவங்களால கட்டுப்படுத்தவே முடியாது. தனி மனித பொருளாதார முன்னேற்றம் சுத்தமாக இருக்காது. அது மட்டும் இல்லாமல் சமூக சீர்கேடு ரொம்ப மோசமாக இருக்கும். போதை பழக்கத்தோட பரவல் இன்னும் அதிகமாகும். இது நடக்கக்கூடாது, ஆட்சி மாற்றம் ஏற்படணும் அப்படின்னு சொன்னால் என்னை பொறுத்த வரைக்கும் ஒரே ஆப்ஷன் ஏடிஎம்கே தான். இதில் நிறைய பேருக்கு மாற்று கருத்துருக்கலாம். காரணம் என்னென்னா, சில பேர் டிவிகேம்பிங்க, சில பேர் நாம் தமிழர் கட்சிம்பிங்க. ஒரு சின்ன விஷயந்தான். நாம் தமிழர் கட்சியை பொறுத்த வரைக்கும் கொள்கை ரீதியாக ஒரு ஸ்டப்பனாக இருக்காங்க, அதில் மாற்று கருத்து கிடையாது. அவர்கிட்ட சரியான நிலைப்பாடு இருக்கான்னு கேட்டால் கொஞ்சம் கம்மின்னு தான் சொல்லணும். காரணம் என்னென்னா, தேமுதிக தலைவர் அண்ணன் விஜயகாந்த் இருக்கிற வரைக்கும் அவர் எவ்வளோ தூரம் கொச்சையாக அவர் பேசியிருப்பாங்கிறதுங்கிற நீங்களே மீடியாவில் பார்த்துருப்பீங்க. அவர் இறந்ததுக்கு பிறகு அவரை உரிமை கொண்டாடுறதுல மும்முரமாக இருக்கார். அப்போ அவரோட நிலைப்பாடுங்கிறத மாறிக்கிட்டே வருதில்ல. அது எப்படி ஒரு நிலையான ஆட்சியை கொடுக்குறதான ஒரு ஆளாக இருக்க முடியுங்கிறதுல என்னோடய கேள்வி. 2வது, டிவிக்கு கட்சி சார்ந்தவங்களுக்கு 50 வயது வரைக்கும் சினிமா துறையில் ஜாலியாக இருந்துட்டு ஒரு சொகுசு வாழ்க்கை வாழ்ந்துட்டு அவர் எப்படி களத்தில் நின்று அரசியல் பண்ணுவார்னு நீங்கள் எதிர்பார்க்குறீங்கன்னு எனக்கு புரியவே இல்லை சுத்தமாக. இந்த முறைலாம் வச்சுக்கிட்டு அவங்களெலாம் நீங்கள் தேர்ந்தெடுப்பீங்கன்னா நம்ம அரசியல் ரொம்ப மோசமான நிலைக்கு போயிட்டுருக்குங்கிறத நீங்கள் புரிஞ்சுக்கிங்க. ஏடிஎம்கேட ஆல்ரெடி பெர்ஃபார்ம்டு ஒரு 4 வருஷம் இருக்குது. எடப்பாடி அவரோட 2016 to 21 காலகட்டங்களில் அவரோட ஆட்சியை எடுத்து பாருங்கள். அதுக்காக 100% அவர் பர்ஃபெக்ட்னு சொல்லவர் கிடையாது. அவர் ஆட்சியிலும் சில 1-2 குறைகள்லாம் இருக்குது. அதையும் எப்படி அவர் ஹேண்டில் பண்ணியிருக்காங்கிறதையும் பாருங்கள். என்னை பொறுத்த வரைக்கும் நீங்கள் ஆஸ் அ காமன் பீப்புளாக நம்ம நல்லா இருக்கணும்னா ஒரே ஆள் இப்போதைக்கு ஏடிஎம்கே எடப்பாடியார் மட்டும்தாங்கிறதுல மாற்றுக்கிறது கிடையாது. நான் சொல்கிறத ஏற்றுக்கணும்லாம் கட்டாயம் கிடையாது. நீங்கள் வரலாறுகளையும் நிகழ்வுகளையும் கம்பேர் பண்ணி பாருங்கள், அவரோட பர்ஃபார்மன்ஸையும் பாருங்கள், மக்கள் அணுகிற விதத்தையும் பாருங்கள். கண்டிப்பாக உங்களுக்கே ஒரு புரிதல் ஏற்படும். கண்டிப்பாக ஆட்சி மாற்ற வேண்டும் நான் நினைக்கிறேன். நீங்களும் நினச்சிங்கன்னா ஏடிஎம்கேவுக்கு சப்போர்ட் பண்ணுங்கிறது தான் அந்த பதிவோட நோக்கம். நல்ல எண்ணங்களை வச்சு நல்ல சமுதாயத்தை உருவாக்கும். நன்றி, வணக்கம்.